வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸான ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு கத்தியால குத்தப்பட்டு கிடக்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 முறை கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக வர்றாரு டிடெக்டிவான நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் அதுக்கு அந்த இடத்துல செய்தி செய்கிறதுக்காக வர்றாங்க நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்த விசாரணை தொடங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அந்த கொலை கேஸுக்குள்ள எப்படி வர்றாங்க, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அதில் உள்ள தொடர்பு என்ன, உண்மையாலுமே கொலை செய்யப்பட்டது யாரு, அதைத் தொடர்ந்து நடக்கிற பல சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியாக அந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு பின்னணி காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்கிழமை. ஹீரோயினா டெஷா தாம்சன். இவங்க வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டராகவும் எந்த கண்டென்ட் கிடைச்சாலும் அதை தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒருவேளை இவங்களை சுற்றி தான் அந்த கொலையெல்லாம் நடக்குதோ இல்லை இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறத காட்டுறதுக்கான காட்சிகளாக இருக்கட்டும், இந்த கேஸில் அவங்க காட்டுற ஆர்வமாக இருக்கட்டும், ஒரு சீனில் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க உடஞ்சி பேசுகிற சீனாக இருக்கட்டும், எல்லா இதுலையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிதான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோவாக ஜான் பென்தால் வந்துட்டு அட்டகாசமாக பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் மேலே நமக்கு ஒரு கண்ணோட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதை அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்குமே கொண்டு போன விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவருக்கு அசிஸ்டண்ட் அவர் சுனிதா மணிங்கிற பொண்ணு, அவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் கேர்ள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இவங்களோட பாட்டே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோயினோட அம்மாவா கிறிஸ்டல் ஃபாக்ஸ் அப்படிங்கிற நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல்னே சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் நீங்கள் கடைசி வரைக்குமே ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரியே கொண்டு போனது சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வர ஒரு சிலர், ஹீரோவோட தங்கச்சி வரவங்க உட்பட எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். சீரிஸோட ரைட்டிங் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்திலே டேரெக்டாக கதைக்குள்ள வந்துடும். கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். ஹீரோ மேலேயா இருக்கட்டும், ஹீரோயின் மேலேயா இருக்கட்டும், அவங்களோட அம்மா மேலேயா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களா இருக்கட்டும், எல்லார் மேலேயே ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஒருவேளை ஹீரோ தான் பண்ணியிருப்பாரா, ஒருவேளை ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஹீரோயினோட அம்மா தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகத்தை ஒவ்வொருத்தர் மேலேயுமே பரவ விடுற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒவ்வொரு எபிசோட் எண்டிங்லேயுமே அவங்க முடித்த விதம், அதில் வர ட்விஸ்ட் வந்துட்டு நம்மளை அடுத்த எபிசோடை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சீனாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அதோட ஒவ்வொருத்தரோட கேரக்டர் டிசைனுமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் இப்படி தான் இருக்கும், அவங்க எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இந்த சீரீஸை நல்லாவே ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பாக கொலை செய்யப்பட்டவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை காட்டிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு சில சீன் மட்டும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தெரியும். அந்த சீனில் தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஹீரோவும் ஹீரோயினுமே கூட அவங்களே விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு கடத்தில் ரெண்டு பேரும் உடஞ்சி அழுகிற மாதிரியான சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சீரிஸில் நமக்கு மெயினாக என்ன தோணும் அப்படின்னா, கொலையாளி யார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது மட்டும்தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த சீரீஸ்லேயுமே அது பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் கண்ணோட்டம் விரியும் போது அடுத்தடுத்த எபிசோடுகளில் ஒருவேளை அவங்க இல்லை இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ண தோணும். ஒரு கட்டத்தில் சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறமே கூட, அதையும் தாண்டி அந்த கெஸ்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சரி இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க, சீரீஸ் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எண்டிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, அங்கே தாண்டா வைக்கிறேன் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுன்னே சொல்லலாம். அதை தாண்டி அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்ததும், அந்த காரணங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அவங்களோட ரியாக்ஷனே இந்த சீரீஸாக நம்ம கண்டிப்பாக பார்க்க வைக்குதுன்னே சொல்லலாம். மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. 6 எபிசோடுமே கிட்டத்தட்ட 39 நிமிஷத்துலேருந்து 47 நிமிஷம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் தான். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒரு தரமான சீரிஸ்னே சொல்லலாம். அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தோடு பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்கு தான். ஏன்னா 18+ சீன்ஸ் நிறையவே இருக்குது, கெட்ட வார்த்தைகளுமே இருக்குது. ஸோ தனியாக பார்க்குறது நல்லது. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு ட்விஸ்ட்டுகள்லாம் நிறைஞ்சதோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சீரிஸ் பார்க்கலாம் மகளே. நெட்ஃப்ளிக்ஸில் சீரிஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ தாராளமாக பாருங்கள். அடுத்த ஒரு நிமிஷத்தில் சந்திப்போம். நன்றி.